நம்பிக்கை மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு பதிவாகி நிறைவடைந்திருக்கிறது. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு மக்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். நேற்று இரவிலிருந்து பல்வேறு போராட்டம், பேருந்து கிடைக்கவில்லை. ஆனால் வாக்கு சதவீதம் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் 85.07% இரவு 9 மணி நிலவரப்படி. இது சற்று ஏறக்குறைய இருக்கலாம். 85.07% என்பது 86% நிறைவடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தற்போதைய நிலவரத்தை நாம் பார்த்து வருகிறோம். 85.07% வாக்கு பதிவாகி இருக்கிறது. இது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை காட்டிலும் எப்படி மாறி இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். இந்த தேர்தலை பொறுத்தவரை 85.07% பதிவாகி இருக்கிறது. கடந்த தேர்தலை நாம் பார்க்கிறோம். 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் 72.81% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. அதற்கு முன்னதாக 2016 சட்டமன்ற தேர்தலில் 74.26%, 2011ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு 78.29% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. 2006இல் 70.86%, 2001இல் 59.07%. இதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2026 இப்ப நடந்த தேர்தலில் தான் அதிகமாக வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 85% அப்படின்றது மிகப்பெரிய ஒரு டிராஸ்டிக் சேஞ்சை உருவாக்கியிருக்கு. இதற்கான காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. குறிப்பா 4 முனை போட்டி இந்த தேர்தலில் நிலவுச்சு. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா போட்டிடுறாங்க. இதுல விஜய்க்கான ஃபேஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. இளைஞர்கள் விஜய் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்ற பார்வை தொடர்ந்து இருந்துச்சு. அதே போல நேத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சமூக வலைத்தளங்கள் முழுக்க பேருந்துல மக்கள் சாரை சாரையா ஊருக்கு கிளம்பி போனதை பார்க்க முடிஞ்சது. பேருந்து இல்லாமல் தன்னுடைய சொந்த வாகனங்கள்ல பயணிச்சு ஊருக்கு போய் ஓட்டு போடுறத பார்க்க முடிஞ்சது. பல பேர் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்து தூங்கி சண்டை போட்டு போராட்டம் பண்ணி போலீஸ் கூட சண்டை போட்டுன்னு பல நிகழ்வுகள் நேற்று நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி தேர்தல்களில் இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி. இதை யாருமே குறிப்பிட்டு பேசல அப்படின்றதையும் நாங்கள் இந்த இடத்துல பதிவு பண்றோம். இந்த சதவீதம் ஒரு நியூட்ரலைஸ் தான், இது ரொம்ப நார்மல் தான் அப்படின்றத தொடர்ந்து சொல்றாங்க. பல டேட்டாக்கள் மூலமா சொல்லப்படுது. அதாவது 2021 இருந்த வாக்காளர்களை இப்ப SIR மூலமா நீக்கி இருக்கிறாங்க. அதனால இப்ப 85% போல் ஆகுறது ஒரு நார்மலான விஷயம் தான் அப்படின்றத சொல்றாங்க. ஒவ்வொரு தேர்தலுக்கும் 30 லட்சம் வாக்கு, 20 லட்சம் வாக்கு அப்படின்றது அதிகமாக தான் போல் ஆகும். அந்த மாதிரி போல் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம். ஆனா இத்தனை பேர் கிளம்பி ஊருக்கு போய் ஓட்டு போட போறது எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடி தேர்தலில் 2021 தேர்தலில் இப்படிப்பட்ட விஷுவல்ஸை நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. எனவே இந்த 4 முனை போட்டியை பொறுத்த வரைக்கும் இதுல விஜய் பெரிய ரோல் பிளே பண்றாரோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அது மே 4ஆம் தேதி அன்னைக்கு தான் தெரியும். இவ்வளவு நாள் 5% வாங்குவாரு, 10% வாங்குவாரு, 15% வாங்குவாரு அப்படின்னு சொன்ன எல்லாருமே 25% மேல வாங்குவாரு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அரசியல் ரீதியாகவும் குறிப்பிடுறாங்க, ஜோதிட ரீதியாகவும் 25% மேல விஜய் வாங்குவாரு அப்படின்றது ஒரு பிரபல ஜோதிடர் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அது நம்ம பொறுத்திருந்து பார்க்க முடியும். திமுக தனக்கான வாக்கை எப்பவுமே தக்க வைக்கிறோம் அப்படின்றது அவங்க உறுதியா இருக்கிறாங்க. அதிமுக இந்த முறை ஆட்சியை கண்டிப்பா நாங்க பிடிப்போம் அப்படின்னு பிரதமர் மோடி சொல்றாரு. ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு. சீமான் கடந்த தேர்தலில் 8% வாங்கியிருக்காரு, நாடாளுமன்ற தேர்தலில் 8% வாங்கியிருக்காரு. இந்த தேர்தலில் எவ்வளவு வாங்குறாரு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. கரூர்ல ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு. விஜயனுடைய பிரச்சார கூட்டத்தில் நடந்தது. செப்டம்பர் 27, 28 தேதிகளில் நடந்தது. அப்போ 40 பேர் உயிரிழந்து போனாங்க. இது ஒரு பெரிய துயர சம்பவமா பார்க்கப்பட்டுச்சு. விஜய்க்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டா பார்க்கப்பட்டுச்சு. அவர் அந்த இடத்துல இல்லாம போனது குறித்து நம்மளே பேசியிருந்தோம். அப்படி இருக்கும்போது கரூர்ல தான் அதிகமான ஓட் போலா இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். 92% கரூர்ல போலா இருக்கு. குறைந்த சதவீதம் கன்னியாகுமரியில போலா இருக்கிறத பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி சென்னை மாவட்டத்தை பார்க்கிறோம். இது மாவட்ட ரீதியான வாக்கு சதவீதத்தை பார்க்கலாம். சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை 83.69%, கோவையில் 84.75%, மதுரையில் 80.56%, திருச்சியில் 85.44%, அரியலூர் மாவட்டத்தில் 87.38%, செங்கல்பட்டு 85.21%, கடலூர் 85.41%, தருமபுரி 90.13%. இதுவும் குறிப்பிடத்தகுந்த வாக்கு சதவீதம் தருமபுரியில் நடந்திருக்கு. திண்டுக்கல் 88.91%, ஈரோடு 90.1%, கள்ளக்குறிச்சியில் 88.08%, காஞ்சிபுரத்தில் 87.37%. இந்த பக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகபட்ச வாக்குப்பதிவு நடந்தது தருமபுரியிலையும் ஈரோட்லையும் நடந்திருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், கடந்த முறை அதிகமாக எவ்வளோ போல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் வெறும் 59% 60% தான் சென்னையில் 2021 சட்டமன்ற தேர்தலில் போல் ஆயிருக்கு.
என்னடா சென்னையில் இருக்க யாருமே ஓட்டு போடலையா அப்படின்ற கேள்வி அந்த தேர்தல் அப்போ எழுந்துச்சு. ஆனால் 83% பேர் இந்த முறை வாக்களிச்சிருக்கிறாங்க. காலையிலிருந்து சதவீதம் உயர்ந்திருக்கு. அதே மாதிரி தருமபுரியிலையும் 90% வாக்குப்பதிவாயிருக்கு. கொங்கு ஈரோடுலையும் 90% போல இருக்கு. கன்னியாகுமரி நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன், கன்னியாகுமரிக்கும் கரூரும் நாங்கள் இந்த இடத்துல வகைப்படுத்தியிருக்கிறோம். கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் 75% பதிவாயிருக்கு. நான் முதல்ல குறிப்பிட்டது போல இது 9 மணி நிலவரம். ஏறக்குறைய இன்னொரு 1% ஏறலாம், அவ்வளோதான். 76%, 77 வரலாம், அதுக்கு மேலே வாய்ப்பில்லை. இந்த 9 மணி நிலவரப்படி பார்க்கும்போது குறைந்தபட்ச வாக்குப்பதிவு நடந்தது கன்னியாகுமரியில் 75.61%, கரூரில் 92.66% வாக்குகள் பதிவாயிருக்கு. கிருஷ்ணகிரியில் 85.24, மயிலாடுதுறையில் 82.08, நாகையில் 86.27, நாமக்கல்ல 89.94, பெரம்பலூர்ல 85.50, புதுக்கோட்டையில் 83.86%, ராமநாதபுரத்தில் 76.98, ராணிப்பேட்டையில் 89.84%, சேலம் 90.64%, சிவகங்கை 76.52. இந்த பேஜில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மேற்கு மண்டலத்தில் அதிகபட்ச வாக்குகள் பதிவாயிருக்கு. தருமபுரி, சேலம் ஆகிய பகுதிகளில் அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம பார்த்துருந்தோம். அதே போல தென்காசி மாவட்டம் 82.38%, தஞ்சை 80.55%, நீலகிரி 78.90, தேனி 81.41, திருவள்ளூர் 83.73%, திருவாரூர் 83.67%, தூத்துக்குடி 80.53%, நெல்லை 77.89, திருப்பத்தூர் 88.87%, திருப்பூர் 88.58, திருவண்ணாமலை 89.33%, வேலூர் 88.74, விழுப்புரம் 88.89%, விருதுநகர் 84.86%. தென் மாவட்டங்களில் குறைவான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. மேற்கு மண்டலத்தில் அதிகபட்ச வாக்குப்பதிவு நடந்திருக்கு. தென் மாவட்டத்தில் இவ்வளோ குறைஞ்சதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், நேற்று இரவு பேருந்து புக் பண்ணியிருக்கிறாங்க. 6 மணிக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி, அதாவது இரவு 8:30 மணி 9 மணிக்கு வர வேண்டிய பேருந்து இரவு 10 மணியில் வர வேண்டிய பேருந்து காலையில் 3 மணி 4 மணி 5 மணி 6 மணிக்கு தான் சென்னையிலிருந்தே கிளம்பக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு. தென் மாவட்டங்களுக்கு பேருந்தில் பயணிக்கும் போது குறைந்தபட்சம் 12 மணி நேரம் டிராவல் இருக்கும். அந்த 12 மணி நேர டிராவலை பல பேர் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் நம்மளால பார்க்க முடியுது. இது ஒன்றும் கற்பனை கதை இல்லை, பல்வேறு ஆதாரங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க யாருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்றது அடுத்த விஷயம், ஆனால் ஓட்டு போட முடியலை அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இந்த இடத்துல அரசியல் ரீதியா இவங்க வலுவா இருக்கிறாங்க, வலுவா இல்லை, அதனால அவங்களுக்கு ஓட்டு மாறி இருக்கு மாறல அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி இந்த டிராவல் ரொம்பவே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இனிமே தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாகவே விடுமுறை அளித்தால் மட்டும்தான் இந்த 100% வாக்குப்பதிவு அட்லீஸ்ட் ஒரு 95-93% எடுக்க முடியும். இந்த நிலவரப்படி நம்ம பார்க்கும்போது தமிழ்நாடு 85.07%, இது ஒரு பெரிய டிராஸ்டிக்கான ஓட் பர்சன்டேஜ் தான். இன்னமும் விழிப்புணர்வு தேவைப்படுது. இந்த சதவீதம் 90 தாண்டும் போது தான் ஒரு பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. எனவே 9 மணி நிலவரப்படி இந்த முறை 85.07% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. மே 4ஆம் தேதி முடிவு என்ன என்பதை பார்க்கலாம்.